Friends, welcome to Tech Hub channel. நீங்கள் Azure லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி இன்ட்ரடக்ஷன்லேருந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு கோர்ஸோட கண்டென்ட் இன்னும் ஈஸியாக புரியும். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் நான் போகிற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்க்கலாம். இந்த சாப்டரில் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம சில யூசர்ஸை குரூப் பண்ணி ஒரு சில சர்வீசஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ரெக்யர்மெண்ட் இருக்கப்போ நம்ம இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாம் ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைனா ஒரு சில ஸ்டோரேஜ் சர்வீசஸ் எல்லாமே வந்து ஒரு சில செட் ஆஃப் யூசர்ஸ் தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. அப்படின்னா நம்ம அவங்கள ஒரு குரூப்புக்கு கீழே ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ரோல்ஸை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமா தனித்தனியாக யூசர்ஸ்க்கு ரோல்ஸ் அசைன் பண்ண வேணாம், குரூப் லெவல்லே அசைன் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து நமக்கு அந்த யூசர்ஸையும் குரூப்பையும் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு 10 யூசர்ஸ் வந்து வர்ச்சுவல் மிஷினை வந்து க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ண போகிறாங்க. அப்படின்னா அந்த 10 யூசர்ஸ்க்கு தனித்தனியாக ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸை வந்து டிஃபைன் பண்ணாமல் அந்த 10 யூசர்ஸை ஒரு குரூப்பில் போட்டுட்டு அந்த குரூப்புக்கு பெர்மிஷனும் ஆக்சஸும் நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமா நம்ம அந்த 10 யூசர்ஸை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். அந்த 10 யூசர்ஸ்க்கான ப்ரிவிலேஜும் ஆக்சஸ் ரோல்ஸையும் நம்மளால் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் குரூப்புன்னு கொடுத்தா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் செக்யூரிட்டி, அதாவது குரூப் டைப்பை வந்து என்னன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் குரூப் நேம் அண்ட் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணக்கப்புறமா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோன்னா மெம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நமக்கு எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமா நம்ம அந்த 10 யூசர்ஸ்க்கான ப்ரிவிலேஜ் அண்ட் ஆக்சஸை வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். இந்த சாப்டரில் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இண்டிவிஜுவல் யூசருக்கு ஆக்சஸ் தரதுக்கு பதிலாக குரூப் வைஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை அப்கமிங் செஷனில் நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.